ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் PrettyCare சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PrettyCare. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்பான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா கேசரி எப்படி வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியான முறையில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் அல்லது கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். இந்த 1 டீஸ்பூன் கீ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ நான் இந்த அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கேசரி ஐட்டம்ஸ், ஏதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ராவாக போடும்போது அதோட டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் 1.5 கப் அளவு நான் சேமியா ஆட் பண்ணுறேன். அதாவது இதோட டோட்டல் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 200 கிராம். நீங்கள் ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். இதை அந்த கீலேயே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதோட கலர் லைட் ப்ரௌனாக மாறினோட்டையும் நம்ம அதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதோட கலர் ஃபஸ்ட்டு ஒயிட் கலராக இருந்தது, இப்போ லைட்டாக எல்லோயிஷாக மாறி இருக்குது. போதும், இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ஆல்ரெடி 1.5 கப் சேமியா எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் நம்ம மெஷர் பண்ணணும். 1.5 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வாட்டர் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ரவை கேசரிக்கு தண்ணி கொஞ்சம் இழுக்கும். பட் சேமியா கேசரியை பொறுத்தவரையும் நம்ம தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் வச்சுக்கணும். 1.5 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி ரொம்பவே போதுமான அளவு. ஸோ இப்போ இந்த தண்ணி நல்லா காயணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சன்செட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 உப்புக்கல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல். உப்புக்கல் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். போடலைனாலும் ஓகே தான், பட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1.5 கப் சேமியா உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். எப்பயுமே தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க. சேமியா பொறுத்தவரையும் அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், சீக்கிரமாகவே வெந்துடும். ரெண்டாவது நம்ம சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக போட்டு நம்ம கிளறக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக கிளறி விடுங்க, இல்லைன்னா சேமியா உடஞ்சி சீக்கிரம் குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியும் சேமியாவும் சேர்ந்து பாயில் ஆகிட்டு தண்ணியை ஃபுல்லாக அந்த சேமியா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்துடணும். ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாட்டர்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் 1.5 கப் சேமியாவுக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த 1/2 கப் சுகர் அளவு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதாவது ஸ்வீட்னஸ் நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் திகட்டுற மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த 1/2 கப் அளவு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அது வரையும் லைட்டாக கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கீ ஆட் பண்ணி கிளறும் போது அந்த சேமியா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். அதில் இருக்க தண்ணிலாம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி போடுறது பிடிக்காது அப்படின்னா சுகரோட நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக்கி போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முந்திரி பருப்பு நம்ம வறுத்துட்டோம் அப்படிங்கறனால எப்பவுமே ஃபைனல் ஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சேமியாவில் இருக்க வாட்டர்லாம் கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் திரும்பி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கீ ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை நல்லா கிளறி இறக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ இதை நல்லா இந்த மாதிரி திருப்பும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் வந்து எந்தளவு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நம்ம ஃபங்க்ஷன் வீட்டில், கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்றோம்ல, அந்த அளவு இதோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப சூப்பர்பான சுவையான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வந்துட்டாலோ அல்லது சின்னதாக பர்த்டே ஃபங்க்ஷன், வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி டைம்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் கிட்ஸ் எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸ்வீட் ரெசிபிஸ் பொறுத்தவரையும் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தாலே நமக்கு ப்ராப்பரான டெக்ஸ்சர் கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம டேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.